மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். சார் என்ன கேட்குறாரு, எங்களை இன்டர்வியூ பண்ணுறாராம் ஷார்ட் டேக் முன்னாடி சும்மா சாந்தி நீ யாரையா லவ் பண்ணிருக்கேன் அப்படி என்ன கேட்குறாரு. அதனால ஏன் சார் இப்படிலாம் கேட்குறாரு. ஏன் சார் சும்மா சொல் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி தலையாட்டும். லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணி கூடாதான் அப்படின்ட்டாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணி கூடாது, வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அப்பதான் நம்மளுக்கு அந்த லவ்வரை பாக்குறப்ப நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு ஜிங் அப்படின்னு விஜய் சாருக்கு நான் அப்படி முத்தம் கொடுப்பேன். ஒரு ஷார்ட் இருக்கும் அதுல. அப்ப வந்து எனக்கு ஐயோ விஜய் சார் நமக்கே ஒரு அந்த டைம்ல ஒரு கிரஷ் தானே, விஜய்னால ஒரு கிரஷ் தான் இல்லையா. உடனே விஜய் சாரை கலாய்க்கிறார். பார்த்து விஜய் மறந்து போய் டைமிங்ல திரும்பிட்டு போறீங்க அப்படிலாம் கலாய்ச்சாரு. அவர் அந்த டைம் தான் ரொம்ப சிரிச்சு நான் பார்த்தேன். ஸோ ஒரே டேக் தான் அந்த ஒயிட் ஷர்ட் அழுவேல விழுந்து அது ஒரே டேக்ல முடிச்சிட்டேன். ஒண்ணுமே ரியாக்ஷனே இல்லை டைரக்டர். நமக்கு ஒரு இருக்கும்ல, ஓகே மாஸ்டர் இல்லை மாஸ்டர் ஏதோ ஒன்று இருக்கணும், ஒண்ணுமே இல்லை. ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் க்ளோஸ்அப் வைங்க அப்படின்னு போயிட்டாரு. க்ளோஸ்அப் வச்சாங்க. க்ளோஸ்அப்லேயே அதே மாதிரி பேசியிருப்பேன், அழுதுருப்பேன், எல்லாம் முடிச்சு ஓகே அப்படின்னு பேக் பண்ணுறாங்க இல்லை லொக்கேஷனையே. பட் அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிட்டேன், மறுபடியும் சீன் போயினா நான் அதில் சபதம் எடுப்பேன். ஆமாம் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சபதம் எடுத்திருந்தேன். 2 குழந்தைங்க, லைக் ஒரு குழந்தை பிறந்தது, சரி ஒரு பிரேக் இருக்கலான்றதுக்குள்ள இன்னொரு குழந்தை வயிற்றுல இருக்கா, குட்டி பாப்பா ஸ்டார்ட் பண்ணலான்னு வரதுக்குள்ள 2வது பையன். ஸோ சரி இருந்துட்டோம், 2 குழந்தைக்கு ஒரு பிரேக் எடுக்கலாம். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு டான்ஸ் எவ்வளோ பைத்தியமோ ஃபேமிலியும் அதே தான். எனக்கு நான் ரொம்ப ஈக்குவல் பார்ப்பேன். சூப்பர் ஸ்டார் கூட நிறைய சாங் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒன் ஃபேவரட் சாங் நீங்க அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் உங்க ரெகக்னைஸ் பண்ண ஒரு சாங்னா அது என்னவா இருக்கும்? அவருக்கு என்ன ஆல்ரெடி நிறைய கூட ஒர்க் பண்ணி பாட்ஷால ஆரம்பிச்சேன். பாட்ஷாலாம் நான் வெறித்தனமான ஃபேனுன்னு வந்து ரிஹர்சல்ல வரும்போதே அவருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ போய் கட்டி பிடிச்சி அவரை ஆட்டோக்காரன் சாங் தான் ஃபர்ஸ்ட் சாங் பண்றேன். ஸோ நான் ரொம்ப வெறித்தனமான ஃபேனுன்னு சொல்லி என் டீம்லேருந்து சொல்லி அவர் வந்து அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிட்டார். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. பட் ரொம்ப ஒரு ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ண சாங் படையப்பால அந்த சுற்றி சுற்றி வந்தி அந்த பாட்டு இருக்கும் இல்லையா, அது சௌந்தர்யா மேம் கூட. ஸோ ஆல்ரெடி நாங்கள் நல்ல பழக்கம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாலி. இப்போ நிறைய பேருக்கு ரஜினி சார் வர்றாரு அப்படின்னா ஐயோ எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அப்படியே ரஜினி சார் வர்றாருன்னா போய் நாங்கள் கை கொடுக்குறது அப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் வேற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஃபேனு. ஸோ 24 அவர் வந்துட்டாருன்னா அவர் பக்கத்துலேயே இருப்பேன், நான் அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அந்த சாங்கில் ஒரு ஜாலி ஒரு மொமெண்ட்டுன்னா, சாரு நாங்களாம் ஒரு உட்காந்து ஒரு மூமெண்ட் பண்ணுவோம். உட்காந்துருப்பாரு சார் நடுவில், நாங்கள் ஒரு கும்பலாக உட்காந்து அது ஒரு மூமெண்ட் பண்ணுவோம். அந்த டைமில் சும்மா சார் என்ன கேட்குறாரு, எங்களை இன்டர்வியூ பண்ணுறாராம் ஷார்ட் டேக் முன்னாடி சும்மா சாந்தி நீ யாரையா லவ் பண்ணிருக்கேன் அப்படி என்ன கேட்குறாரு. அதனால ஏன் சார் இப்படிலாம் கேட்குறாரு. ஏன் சார் சும்மா சொல் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி தலையாட்டும். லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணி கூடாதான் அப்படின்ட்டாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணி கூடாது, வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அப்பதான் நம்மளுக்கு அந்த லவ்வரை பாக்குறப்ப நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு ஜிங் அப்படின்னும். இதெல்லாம் அவர் வந்து சார் அந்த எக்ஸ்பிரஷனோட எங்க பக்கத்துல உட்காந்து நம்ம அந்த லவ்வரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறச்சே நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு ஜிங் அப்படின்னுமா சொல்ற ஜிங்கன்னு. அப்ப அந்த லவ் வாழுது இல்ல, லவ் செத்து போல, அதுதான் லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றாரு. அப்ப நான் ஒரு வாழு அப்பெல்லாம். அப்ப சொல்லுங்க சார் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். சொன்னாரு அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சாங்ல ஸோ ரொம்ப ஜாலியா இருந்தோம். அதுக்கப்புறம் அதுலயே படையப்பாலே அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வந்து நான் தருண் மாஸ்டர் ஒர்க் பண்றதுல நான் பிருந்தா கைட்ட ஷிஃப்ட் ஆயிட்டேன். பிருந்தா கைட்ட அசிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த சாங்க்கு பர்டிகுலரா தருண் மாஸ்டர் என்ன வர வைக்கிறாரு. என்னன்னு கேட்டா 100 டான்சஸ். ஸோ நீ தான் கரெக்டா எனக்கு வந்து அதை நிக்க வைப்பேன், மேய்ப்பேன், இந்த வார்த்தையே சொல்லி நீ தான் கரெக்டா எனக்கு மேய்ப்ப 100 டான்சஸ். ஸோ ப்ளீஸ் நீ வந்து அந்த சாங் எனக்கு பண்ணி கொடுப்போன்னு. அப்போ அந்த சாங்லேயே ஜாலியா இருந்துச்சு எனக்கு ரஜினி சார் கூட. அதெல்லாம் டான்சஸ் நிக்க வைக்கிறப்பா எப்படி விரட்டுறா பாரு எல்லாரும், இப்போ எப்படி நிக்க வைக்கிறவர். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த டைம்ல நான் போட்டோலாம் எடுத்திருக்கிறத மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஸோ ஜாலியா இருக்கும் அவரோட ஒர்க் பண்றப்ப. சீரியஸ்லி. அண்ட் கமல் சார் ஆல்ரெடி அவரே ஒரு பெரிய டான்சர். ஸோ அவர் பக்கத்துல நம்ம ஆடுறோம், இல்லை அவர் கூட நம்ம ஆடுறோம், அவர் அசஸ் பண்றோம் அப்படிங்கும் போது இன்னும் நம்மள தப்பு கண்டுபிடிச்சிருவாரோ, இல்லாட்டி ஓகே அவர் மாதிரி நம்ம இன்னும் செம்மையா ஆடணும் அப்படிலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா மாஸ்டர்? இல்ல அது நான் அவரோட நிறைய ஒர்க் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு சாங் தான் அவரோட ஒர்க் பண்ணிருக்கேன். அன்பே சிவம்ல அந்த ஒரே ஒரு பாட்டு தான் நான் அவரோட ஆடிருக்கேன். நான் கமல் சாரோட ஒர்க் பண்ணது அதுவும் பிருந்தாக்கா தான். ஸோ அது அந்த ஒரு பாட்டு தான். எனக்கு பயம் எல்லாம் பெருசா இருந்ததில்ல. டே 1ல இருந்து எனக்கு வந்து இவங்க சூப்பரா ஆடுவாங்க, நான் பக்கத்துல ஆடக்கூட பயம், அந்த பயம் எனக்கு யாருக்கிட்டையுமே இருந்ததில்ல, அவர்கிட்டயுமே இருந்ததில்ல. அவங்கள விட நான் சூப்பரா ஆடணும்னு நினைச்சது உண்டே தவிர பொறாம கிடையாது. போட்டி போட்டது உண்டே தவிர பயம் யாரை பார்த்துமே வந்ததில்லை.
ஸோ சாரை பார்த்து பயம் வந்ததில்ல, கமல் சாரை பார்த்து. பட் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்து நான் அப்படியே அப்படி பார்த்தேன். ஏன்னா ம். லைக் எல்லாமே அவர் தான். ம். அந்த ஸ்பாட்ல வந்து எல்லாமே அவர் தான். ம். ம். ஒரு கிரியேட்டிவா இருக்கட்டும், ஒரு கொரியோவா இருக்கட்டும், ஒரு பிளேயா இருக்கட்டும், அதாவது அந்த ஒரு 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 ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எல்லாமே அவரோட பிளான். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரிதிங். அப்படி இருக்காரு. அப்படியே அதுக்குள்ளேயே இருக்காரு. ம். ஸோ ஒரு 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 ரிலாக்ஸ்டா கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. அப்படி இல்ல. அப்படியே அந்த அது உள்ளேயே அப்படிதான் இருக்காரு. அதுவும் அந்த டைம்ல எப்படி இருப்பாரு? இப்பவாவது கொஞ்சம் ஸ்லோவா பேசுறாரு. அப்பலாம் இன்னும் ஸ்பீடு. ஸோ அப்படி இருப்பாரு. ஸோ அத பார்த்து நான் வந்து சில விஷயங்கள அவர்கிட்ட ம். அக்கா கிட்ட கேட்பேன். "அக்கா சார் எப்பவுமே இப்படிதானா?" "ஆமா சாந்தி, எப்பவுமே இப்படிதான். சார் வந்து ஒரு ஹீஸ் டைரக்டர், கொரியோகிராஃபர், மியூசிக் லைக் ஆல் இன் ஆல் அவரு. ஸோ ம். இந்த மாதிரி தான்." அப்படின்றப்ப அத பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். அந்த ம். சாங்ல பார்த்து. ம். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. லைக் நான் நிறைய ஹிந்தி சொன்னேன்ல, ஹிந்தி ம். நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். ம். ஸோ நிறைய அவரோட அந்த ஒரு சாங் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் அவர பார்த்தது அப்படின்னா பிக் பாஸ்ல தான். ஓ! ஸோ ஆமா. பிக் பாஸ் ஸ்டேஜ்ல தான் அவர நான் பார்த்தேன். ஸோ அது ஓகே. சொல்லியிருப்பேன் கூட சார்கிட்ட. அந்த ஆமா. ஒரு சாங் தான் சார்ன்னா, ம். "எனக்கு உங்கள தெரியும்" அப்படின்னாரு. ம். மீன் லைக் ஒரு டான்ஸரா ம். நம்மள ஸ்க்ரீன்ல பார்க்குறாரு ம். அப்படின்றப்ப தெரியும் அப்படின்றப்ப நமக்கு சந்தோஷமா இருந்தது. பட் ஓகே. ம். எப்படி சொல்றது? அவரோட அதுக்கப்புறம் வேலை செய்ற வாய்ப்பு எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. அதாவது எப்படி சொல்றது? கமல் சார் பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு வயசோ, அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஸோ அவர பத்தி பேசுறதுக்கு ஒரு 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 நாலேட்ஜ் இருக்கணும். ஸோ அது கண்டிப்பா. கூட நமக்கு இவ்வளோ தான் இருக்கு. துளி தான் இருக்கு. ஸோ நெறைய கத்துட்டு இருக்கேன் நானே கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இஸ் லெஜெண்ட். கண்டிப்பா. அவர் பக்கத்துல நிக்கும்போதே ஒரு ஒரு ஆரா இருக்கும்ல மாஸ்டர் அவர் எஸ், பக்கத்துல எஸ், எஸ், நிக்கும்போதே. எஸ். ஆமா, ஆமா. அண்ட் அதே மாரி அடுத்தது தளபதி. தளபதி கூட ஏகப்பட்ட படங்கள் ஐ திங்க் அவரோட ம். மோஸ்ட் ஆஃப் த சாங்ல வந்து நீங்க கண்டிப்பா ஹைலைட்டடா தெரிவீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கும் விஜய் சாருக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவர் யாரோடய ஃப்ரெண்டு கிடையாது. ம். அவர் வந்து ஒரு தனி மனிதன். அவர் அவர் எப்படின்னா இஸ் அவர புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதாவது ஓகே. இவருக்குள்ள என்ன இருக்கு? இவர் என்ன பண்றார்? இவர் என்ன யோசிக்கிறார்? அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப உத்து பார்த்தா கூட அந்த முக ம். எக்ஸ்பிரஷன்ல தெரியவே ம். தெரியாது. ம். அந்த ம். மாதிரி. ம். எனக்கு ரொம்ப அதான் சொன்னேன். நான் ரஜினி சாரோட ஃபேன் அண்ட் விஜய் சாரோட ஃபேன். ம். 2 பேரும் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு. ம். ஸோ அதனால பிடிக்கும். விஜய் சாரோட நெறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவரு அப்படியே ஒரு சேர்ல உட்காந்துப்பாரு. நம்மலாம் ஆடுறத அப்படி பார்த்துட்டே இருக்க மாரியே இருக்கும். பார்க்குறாரான்னு கூட இருக்காது. ஸோ திடீர்னு பார்த்தா வந்து டப்புன்னு நின்னு டப்புன்னு ஆடிடுவாரு. அதே மூமெண்ட். ஒரு வாட்டி தான் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாரு, ஆடிடுவாரு. அந்த எக்ஸ்பிரஷன்லாம் எங்கேருந்து வருமோன்னு தெரியாது மனுஷனுக்கு, சத்தியமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க சேர்ல பார்த்தா இப்படி கூட இருக்காது எக்ஸ்பிரஷன். ம். அப்ப எப்படிங்க அந்த வாலுத்தனமான எக்ஸ்பிரஷன்லாம் வரும் இல்லையா? ஆமா. ஸோ நான் நினைப்பேன், எப்படிடா முகத்துல இவ்ளோ வாலுத்தனமான எக்ஸ்பிரஷன்லாம் பண்றாரு? பார்த்தா குவைட்டா இருக்கு. நாங்க நெறைய கலாட்டா பண்ணியிருக்கோம். ம். லைக் அவர எங்க சைட் திரும்ப வைக்கிறதுக்குலாம் நான் நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த பக்கத்துல நின்னு போகும். வேணும்னே இப்படி இப்படி "ஏய் கேக்குதாடி? உனக்கு அந்த கேர்ள கூப்பிடுறேன் உனக்கு." அப்படியாவது அவரு திரும்பி பார்த்துருவாரா நம்மள அப்படின்னு. மனுஷன் அசர மாட்டாரே. ம். தெரியும் அவருக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு. சிரிப்பாரு. இப்படி குனிஞ்சு சிரிச்சுட்டுலாம் இருப்பாரு. அவர தான் கலாட்டா பண்றோம்னு. ஆனா திரும்பி அப்படி டக்குலாம் திரும்பி விட மாட்டாரு. ம். ரொம்ப வாய் திறந்து பேசுறதுலாம் ரொம்ப கம்மி. ஓகே. அளவா பேசுவாரு. ஃபாரின் சாங்லாம் போனா ஒரு அளவுக்கு பேசுவாரு. ம். ஸோ வெரி ஃப்ரெண்ட்லி. லைக் ஓகே. எப்படி சொல்றது? இந்த ரொம்ப சில ஓவரா பேசி தான் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஒரு இதுல. இஸ் பார்த்தா நைஸ் நம்மள பெர்சன். நைஸ். வெரி நைஸ் பெர்சன். சூப்பர். அவரு கூட ஆடின ஒரு சாங் யுவர் மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா அவரு செம்ம பயங்கரமா song ஆடுவார் மாஸ்டர். ஸோ அவரு கூட ஆடின ஒரு சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுவா இருக்கும். ஸோ அவரு கூட அப்படின்னா பத்ரியில ஒரு சாங் இருக்கும். ம். அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று இருக்கும் இல்லையா? அவரை பத்தி கிங் ஆஃப் ஆமா. சென்னை கூட வரும். ஸோ அது இன்ட்ரடக்ஷன் சாங் அது. ஸோ ஜாலியா இருந்தது அந்த சாங்ல. ராஜு மாஸ்டர். ம். பிரபு மாஸ்டராவது என்ன டப்புன்னு கூப்பிட்டு நிக்க வச்சு வாங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ராஜு மாஸ்டர் வந்து நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப பேசவே மாட்டார். ஓகே. ஸோ அவர் எப்படின்னா அதுவும் டாலா இருந்தா பக்கத்துல கூட வர மாட்டார். டேய் அவங்கள போக சொல்லுடா, அப்படி போய் நிக்க சொல்லுடா அப்படின்றவாரு. ஸோ அந்த மாதிரி. ஆனா அதுல நிறைய எனக்கு சொல்ல கொடுத்துருப்பாரு. ம். ம். கேர்ள்ஸ் ஆடுறாங்கன்னா விஜய் சார் கூட நான் தனியாக ஆடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நிறைய கொடுப்பாரு. அதுல ஒரு அனுபவம் சொல்லலாம் அப்படின்னா விஜய் சாருக்கு நான் அப்படி அப்படி முத்தம் கொடுப்பேன். ஆமா. அப்படி ஒரு ஷாட் இருக்கும் அதுல. அப்ப வந்து எனக்கு ஐயோ விஜய் சார் நமக்கே ஒரு அந்த டைம்ல ஒரு கிரஷ் தானே. ஆமா. விஜய்னால ஒரு கிரஷ் தான் இல்லையா? கண்டிப்பா. ஸோ வந்து மாஸ்டர் கூப்பிட்டு வந்து என்ன வந்து அசிஸ்டன்ட் கிட்ட அது நம்ம கிட்ட கூட பேச மாட்டார் ராஜ் மாஸ்டர். டேய் அந்த டைம்ல ஃபினிஷ் ஆகிறப்ப சாந்தி வந்து அப்படி அப்படி கிஸ் பண்ண சொல்ல அப்படின்ட்டார். உடனே எனக்கு என்ன கிஸ் பண்ண சொல்ல நான் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஷாட்டுக்கு நிற்கிறோம். வெரி ப்ரொஃபஷனல் நான். ஸோ ஷார்ட் உடனே விஜய் சாரை கலாய்க்கிறார். பார்த்து விஜய்
மறந்து போய் டைமிங்ல திரும்பிட்டு போறீங்க அப்படிலாம் கலாய்ச்சாரு. அவர் அந்த டைம் தான் ரொம்ப சிரிச்சு நான் பார்த்தேன். ஓகே. ஒரு சிரிப்பாங்க தெரியுமா, ம். அந்த மாதிரி சிரிச்சு. ஸோ ஜாலியா இருந்துச்சு அந்த சாங்ல. சூப்பர். நிறைய சாங் இருக்கு விஜய் சாரோட அது அது நீங்க கிஸ் கொடுத்தீங்கன்னு நிறைய பொண்ணுங்க பொறாமப்பட்டாங்க மாஸ்டர் அந்த அந்த டைம்ல. டைம்ல. எஸ், ஏகப்பட்ட பொறாமைகள் அந்த டைம்ல. ஹக் பண்றதுக்கே வந்து எப்படி சொல்றது, அந்த டைம்ல வந்து ஐயோ விஜய் ஒரு ஹக் பண்ண மாட்டோமான்றது. ஸோ நான் வந்து விஜய் கிஸ்ஸே பண்ணிட்டேன் அந்த டைம்ல. அண்ட் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அத்தனை பாட்டுகள் நிறைய விஷயம் முடிச்சாச்சு. கட் பண்ணா லியோ. யாருமே அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். அந்த இடத்துல நீங்க வருவீங்கன்னு யாருக்குமே ஒரு இதுவே இல்ல மாஸ்டர். எனக்கு நீங்களும் சைலண்டாவே இருந்தீங்க, யார்கிட்டயுமே சொல்லல. சோ சொல்லுங்க லியோ அனுபவம் பத்தி. லியோ எனக்கே ஷாக் தான் அப்படின்னு சொல்றேன்ல. எப்படின்னா திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க. நான் வந்து கேட்டோன்னே எஸ் அப்படின்ட்டேன். ஸோ விஜய் சாரோட படம் நம்ம வந்து நம்ம நோன்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா, அந்த டைரக்டா. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் 2 பேரோட காம்பினேஷன் அது. ஸோ டெஃபினட்டாக எஸ்ன்னு சொல்லிட்டேன். பட் லோகேஷ் சார் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸ்பாட்டுக்குள்ளே போனோன்னே நம்ம ஒரு கற்பனை, நம்ம வந்து மிஸ்கின் சாரோட ஒய்ஃபாக நடிக்க போகிறோம், விஜய் சார் படம், அப்படி ஒரு சீன் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ்னு வேறு சொல்லிட்டாங்க. போனால் யாருமே இல்லை ஸ்பாட்டில். நான் போயிட்டு என்னங்கடா நடக்குது, 100 பண்ணி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. என்ன இது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கிரிப்ட் வந்தது. ஒரு லேடியை போட்டு நான் அடிக்கிறேன், கொள்றேன், அதுக்கப்புறம் முடிச்சு ஒரு பொண்ணத்துக்கிட்ட போய் அழுகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி இது வேற ஏதோ வேற போனோம் நினச்சிட்டு போயாச்சு. அப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் தான். ஓ அப்போ செத்துறார கதையில் அவருன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. சரி அவரு தான் இல்லை, மற்ற யாராவது இருப்பாங்க அப்படின்னு போனால் யாருமே இல்லை. நான் அந்த படுக்கை போட்டிருந்த செட்டு போனோம், ஒரு 10 பண்ணி ஒரு சுற்றி ஒரு 10 ஜூனியர் ஆர்டிஸ்ட். பட் என்னன்னா லோகேஷ் சார்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த சீனை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பண்ணிட்டு நான் சொன்னேன், நான் நான் இப்படிலாம் பண்ணலாமான்னு சில விஷயங்கள் சொன்னப்ப, நீங்க எப்படி பண்ணணுமோ அது பண்ணுங்க, ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஸோ ஒரே டேக் தான். அந்த ஒயிட் ஷர்ட் அழுவேல விழுந்து அது ஒரே டேக்ல முடிச்சிட்டேன். ஒண்ணுமே ரியாக்ஷனே இல்லை டைரக்டர்கிட்ட இருந்து. நமக்கு ஒரு இருக்கும்ல, ஓகே மாஸ்டர், இல்லை மாஸ்டர், ஏதோ ஒன்று இருக்கணும், ஒண்ணுமே இல்லை. ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் க்ளோஸ்அப் வைங்க அப்படின்னு போயிட்டாரு. க்ளோஸ்அப் வச்சாங்க. க்ளோஸ்அப்லேயே அதே மாதிரி பேசியிருப்பேன், அழுதுருப்பேன், எல்லாம் முடிச்சு ஓகே அப்படின்னு பேக் பண்ணுறாங்கல்ல லொக்கேஷனையே. பேக் பண்ணி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, கிளம்புறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கிட்ட போய் சார் ஓகேவா அப்படின்னு, மாஸ்டர் நல்லா பண்ணீங்க, இல்லைன்னா நான் ஓகேவே சொல்லியிருக்க மாட்டேன், நீங்கள் வேறு சூப்பராக பண்ணீங்க அப்படின்னாரு. இல்லைன்னா நான்லாம் ஒரு டேக்லலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அவர் பண்ணது. பட் அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிட்டேன், மறுபடியும் சீனுக்கு வேணா நான் அதில் சபதம் எடுப்பேன். ஆமாம், குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சபதம் எடுத்திருந்தேன். அப்போ நம்மள அடுத்த சீன்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் கூப்பிடவே இல்லை. நீங்க யூனிவர்ஸ்ல இருக்கீங்க, யூனிவர்ஸ்ல இருப்பீங்கன்னு தானே சொல்ல யாருக்கு தெரியும். டப்பிங்ல கூப்பிட்டாங்க. டப்பிங் போய் பேசுறப்ப மிஸ்கின் சாரோட ஒரு ஃபோன் கட் பேசியிருப்பேன். அப்புறம் இந்த சீன் டப்பிங் பேசினேன். இப்போ எனக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா, அது ஒரு சீன் தான் வரும் படத்துலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு சீனாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருப்பேன், தெரியும், பார்க்கப்படும். ஆஸ் அ கொரியோகிராஃபர் நம்மளுக்கு ஒரு தெரியும் இல்லையா. ஸோ ஓகே லோகேஷ் சாரோட படத்தில், விஜய் சாரோட படத்தில் நம்ம ஒரு ஷாட் வந்தாலும் சூப்பர் அப்படின்னு தான் எனக்கு டப்பிங் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சோகமாக தான் இருந்தேன். சூப்பர், ஒரு சீனாக இருந்தாலும் சூப்பர் சீன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அடுத்த பாட்டுல அந்த யூனிவர்ஸ்ல நீங்க இருக்கீங்க, நீங்க சபதம் வேற எடுத்திருக்கீங்க, கன்ஃபார்மா இருப்பீங்க அப்பலாம் சொல்றாங்க. சீரியஸ்லி ஹாப்பி மொமெண்ட். நான் விஜய் சாரோட நடிக்கல, உள்ள இல்ல டீமோட, பட் அவரோட படத்துல நான் இருந்தேன். சோ அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். சூப்பர். சாண்டி மாஸ்டர்ல வந்து இருந்திருப்பாரு. சாண்டி இல்லையே ஸ்பாட்ல, இல்ல ஸ்பாட்ல இல்ல, பட் படத்துல இருந்திருப்பாரு. சோ சாண்டி மாஸ்டர் வந்து நாங்க பார்த்த வரைக்கும் அவரு பார்க்கவும் இல்ல, ஆமா ரொம்ப வந்து ஃபங்கியா ட்ரெஸ் பண்ணதா இருந்தாலும் சரி, அவர் கோரியோகிராஃபி இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க எப்படி மாஸ்டர் அவரை பாக்குறீங்க சாண்டி? இல்ல அதுதான் சொல்றேன், சாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்துல அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி இருந்து முன்னாடி வந்தவர். அதாவது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுப்பா, இந்த பையனுக்கு ஈஸியா வந்துட்டான்பா அப்படின்னு சொல்ல முடியாது சாண்டியில. உண்மையிலேயே ஒரு கலா மாஸ்டர்கிட்ட ஒரு பேக் டான்ஸராக இருந்து ஸ்டேஜ் டான்ஸ், அவங்களாம் வந்து நாங்கள் பிஸியஸ்ட் டான்ஸஸாக இருக்கும்போது, நாங்கள் பிஸியஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டான்ஸராக வந்தவங்க தான் அவங்களாம். ஸோ அப்போ நம்ம ஷோஸில் தான் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு துருன்னு ஒரு இது இருக்கும். ஸோ அவருக்கான ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு வந்து ஷோஸ் பண்ணி நிறைய அப்படி வந்து வந்தவர் தான். ஓகேவா. ஸோ இப்போ அவர் இருக்க பொசிஷன் வந்து அவர் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பொசிஷன். ஸோ இஸ் ரியலி டேலண்டட் கை. அவரை நாங்கள் பார்த்தது வந்து வாலு அப்படிதான் பார்த்துருக்கோம். படத்தில் பார்த்து நானே பயந்தேன், நானே சாண்டியா இது அப்படி பார்த்தேன். தியேட்டரில் படம் பார்க்குறச்சே எனக்கு சாண்டி மறந்துடுச்சு.
இப்போ நம்ம இப்போ சாந்தி இருக்குன்னா நான் கேரக்டரா தான் நான் தெரியணும், அப்பதான் அந்த கேரக்டரா தெரியும் அப்படின்னு. சாண்டியை மறந்து அப்படி சாண்டி வந்து டெரரா எனக்கு பயமா இருந்தது. சொல்லப்போனா சாண்டி சீன் வந்து எனக்கு கொஞ்சம் பயமே கொடுத்துச்சு. எனக்கு அந்த சைக்கோ மூவிஸ் கொஞ்சம் பயம். இந்த பொம்பளை பிள்ளைங்களை வச்சு இந்த கடத்துறது கொல்றது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் மேக்ஸிமம். அதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி சீனு. ஸோ எனக்கு அவ்வளோ ஒரு பயமுறுத்தினாரு சாண்டி. உண்மையிலே சூப்பரா நடிச்சிருந்தாரு. சூப்பர் மாஸ்டர். இப்போ வந்து கண்டிப்பா நம்ம சினிமா பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு மாஸ்டரா இருந்துட்டோம், இவ்வளவு பண்ணிட்டோம். சீரியலுக்கு நீங்க வரதுக்கு என்ன காரணம் மாஸ்டர்? வாட் இஸ் தி ரீசன்? திருமுருகன் சார் தான். எப்படி நான் டிவியில ஒரு பாட்டுக்கு வந்தனோ சீரியலுக்கும் அவர் தான் காரணம். அதாவது நான் என்னன்னா 2007 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ பிஸி டான்ஸ் மாஸ்டர் லைக் தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் கல்யாணம் பண்ணிட்டேன் 2007. ஸோ 2008 பாப்பா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் எண்ட் ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷம் பிரேக் எடுத்தேன். 2 குழந்தைங்க, லைக் ஒரு குழந்தை பிறந்தது, சரி ஒரு பிரேக் இருக்கலான்றதுக்குள்ள இன்னொரு குழந்தை வயிற்றுல இருக்கா, குட்டி பாப்பா ஸ்டார்ட் பண்ணலான்னு வர்றதுக்குள்ள 2வது பையன். ஸோ சரி இருந்துட்டோம், 2 குழந்தைக்கு ஒரு பிரேக் எடுக்கலாம். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு டான்ஸ் எவ்வளோ பைத்தியமோ ஃபேமிலியும் அதே தான். எனக்கு நான் ரொம்ப ஈக்குவல் பார்ப்பேன். ஏன்னா ஒரு 50-50 இருக்கணும். ஒர்க் என்ன பொறுத்தவரை உங்களுக்குள்ள திறமை இருக்கு அப்படின்னா எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஏஜ் எல்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம். பட் ஃபேமிலி, ஒரு குழந்தை, ஒரு ஹஸ்பண்ட், அந்த ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, அந்த குடும்பம்ன்றது ஒரு டைம் தான் பண்ண முடியும். லேடிஸால எல்லா டைமும் பண்ண முடியாது. ஸோ லேடிஸ்ன்றவங்க 2யுமே பேலன்ஸ் பண்ண தெரியணும். இல்லைன்னா இது பேலன்ஸ் பண்ணா இது போயிடும், இது பேலன்ஸ் பண்ணா இது போயிடும். ஸோ அதனால எனக்கு அதுவுமே பைத்தியம்ன்றதால ஒரு 8 வருஷம் நான் கேப் எடுத்தேன். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்கள ஓரளவுக்கு வளர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொண்ணு அவ்வளோ இருந்தால் பையன் குட்டியாக இருந்தப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. நான் ஒரு 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 டிவி சீரியல் சாங்க்கு தான் கொரியோ போயிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அப்போது திருமணம் சார் அந்த ஊரில் இருந்தாருன்னு பார்க்கறதுக்காக ஒரு ஹலோ சொல்கிறதுக்கு போனேன். அப்போ சார் தான் டக்குன்னு என்னை பார்த்தோன்னு கேட்டார், நடிக்கிறீங்களான்னு. சார் சும்மா இருங்க சார், நடிப்புக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம் சார். டான்ஸ் சொல்கிறீங்களா அது வேற, பட் நடிப்பெல்லாம் நம்மளுக்கு வராது சார். சரி சொன்னால் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் சார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்கல. பட் உண்மையிலேயே அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அவர் கூப்பிட்டு குலதெய்வம்னு ஒரு சீரியலில் வடிவுக்கசி அம்மாவுக்கும் மௌலி சாருக்கும் டாக்டரா ஸோ அதில் ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க சொன்னார். நானே ஷாக்காக இருந்தேன். சார் உண்மையிலேயே சொல்கிறீங்கன்னா, இந்த டெஸ்ட் ஷூட் எடுப்பாங்க, அப்போ கூட என்ன நடிக்க சொல்லி அவர் எடுக்கவே இல்லை, ஃபோட்டோஸ் தான் எடுத்தார். என்ன நிற்க வச்சு இப்படி நில்லுங்க, இப்படி பாருங்க, சிரிக்க, கோவப்படுங்க அப்படி சொல்லி எடுத்தார். அப்போ மற்றவங்களெல்லாம் நடிக்க வைக்கிறாரு, என்ன நடிக்க வைக்கல. அப்போ நான் நினச்சேன் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்குடா, நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு வரேன். பட் இல்லை, கூப்பிட்டாங்க சீரியலில். ஸோ மேபி அவருக்கு நம்பிக்கை நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையை நான் ஃபுல்ஃபில் பண்ணேன்னு நினைக்கிறேன், இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நடிப்புக்கு திருமுருகன் சார் தான் புள்ளியார் சொல்லி. சூப்பர் மாஸ்டர். சீரியல்ல வந்து தினமும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப எங்க அம்மாலாம் உனக்குலாம் இந்த மாதிரி ஒரு மாமியாரை மாட்டிருக்கணும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களோட ஆக்டிங் வந்து அப்படி இருக்கு மாஸ்டர். ஸோ அதுக்கு எப்பயுமே ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களா, இல்ல அந்த ஸ்பாட்ல அப்படியே வரது அப்படியே இதுவா, எப்படி மாஸ்டர்? ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கேரக்டரா ஃபீல் பண்ணுவோம் அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதில் இப்போ பண்ணிட்டு இருக்க அந்த சக்திவேல் சீரியலில் பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் கிட்ட அம்பியா இருப்பேன், மாமா அப்படின்னு டக்குன்னு பயந்துருவேன். இப்படி மருமக பக்கம் திரும்பினா என்ன போ அப்படியே இங்கே வந்து அந்நியனா மாறணும். நான் 2 விதமான வேஷம் இருக்கும் அந்த அந்த இதில் வந்து நான் இப்படி என் ஹஸ்பண்ட் கேரக்டரே சொல்லுவார், எப்படி மாஸ்டர் இங்கே அம்பியா திரும்புறீங்க, இந்த பக்கம் பார்த்தா அந்நியனா திரும்புறீங்க அப்படின்னு. ஸோ அது வந்து மேபி நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஆக்டிங் ஜாப் நமக்கு எப்பவுமே அந்த வேலை நம்ம பிடிச்சா மட்டும்தான் அதுக்குள்ள நம்ம இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேபி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ டான்ஸ் பிடிக்குமோ நடிப்பும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த கேரக்டரா ஃபீல் பண்றது தான். ஓகே, இப்போ ஒரு கேரக்டர், இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து நெகட்டிவ், இது வந்து கோவப்படும். இப்போ நான் நடிக்கிற அந்த சீரியல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரியல் மாமியார் கேரக்டர். அதுல வந்து ஆர்டிஃபிஷியல் வில்லி கிடையாது. அது ஆர்டிஃபிஷியல் வில்லின்னா அந்த ஒரு ஃப்ரீயார் விட்டுட்டு, நான் சில சீரியல்ஸில் நானும் பண்ணுறேன், கண்ணாடி போட்டுட்டு அந்த ஒத்தப்படையில் புடவை விட்டு உன்னை அழிச்சிருவேன் உன்னை அது பண்ணுற, அது ஆர்டிஃபிஷியல் வில்லி. பட் இந்த சக்திவேலில் நான் பண்ணுற மாமியார் வந்து உண்மையிலேயே நம்ம அம்மா காலத்தில் நிறைய மாமியார்கள் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அனுபவிச்ச அந்த விஷயத்தை தான் மருமகளுக்கு காட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது. என் மாமியார் என்ன இப்படி பண்ணுச்சுல்ல, சமைக்க சொல்லுச்சுல, நானும் உன்னை சமைக்க சொல்லுவேன், போய் சமைப்போம். இருக்காங்க அந்த மாதிரி, கண்டிப்பா இப்பவும் இருக்காங்க, இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்க மாமியார் கூட எடுத்துக்கலாம்னா, என்ன வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணது இல்ல. பட் எங்க மாமனார் கிட்ட இன்னமுமே அவங்க திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சாஃப்ட் மாமியார் தான் அவங்க. நாங்களே எங்க மாமனார் திட்டுவோம், என்னப்பா அம்மாவை போய் திட்டுறீங்க அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ திட்டுவாங்க, பாரு உங்க மாமனார் இப்படி பண்றாரு. ஒரு 1/2 மணி நேரத்துல பார்த்தா அவருக்கு போய் வடிச்சு போட்டுட்டு சமைச்சு போட்டுட்டு போயிட்டு பேசிக்கிட்டு
அவர் இல்லாம ஒரு நாள் இங்க சென்னையில இருக்க மாட்டாங்க. ஐயோ அப்பாக்கு யாருமா சமைச்சு போடுவா, நான் போகணுமா. ஸோ அந்த ஒரு பயமும் இருக்கும், பாசமும் இருக்கும் அந்த காலத்து ஆட்களுக்கு. அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அது கொஞ்சம் உள்வாங்கிறது தான், அந்த உள்வாங்கி பண்றது தான், அதை ஃபீல் பண்றது தான். பாசிட்டிவ்னா எப்படி இருப்போம். எனக்கு ஆனால் நடிப்பு விஷயத்துல நிறைய சொல்லி கொடுத்தது வந்துட்டு எனக்கு வடிவுக்கரசி அம்மா. நிறைய ஒரு பாசிட்டிவ்னா எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும். நான் அவங்கள கவனிச்சுட்டே இருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய பண்ணுவாங்க. ஸோ பாசிட்டிவ்ன்றப்ப எப்படி இருக்கணும், ஒரு முந்தி எப்படி சொருகணும், ட்ரெஸ்ஸிங் என்ன ஷேடு போடணும், எப்படி நிற்கணும், நெகட்டிவ்னா என்ன லுக்கில் எப்படி இருக்கணும், அது மாதிரி ஒரு சேட் டைம் நைட் டைமில் எப்படி ஒரு மேக்கப் லுக் இருக்கணும், எல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நான் கற்றுருக்கேன். ஸோ மேபி அந்த ஒரு டீச்சிங் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணுறது தான். இந்த சைடுக்கு வந்து வெல் ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி வந்து இந்த ஊர் சைடுல இருக்கிற ஒரு மாமியார், அப்படியே இந்த பக்கம் வந்தனா இலக்கியால வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பீங்க. ஆமா, மாடர்னா இருப்பீங்க. யூ கேரி ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகா கேரி பண்றீங்களா மாஸ்டர்? அது எப்படி மாஸ்டர்? அது மேபி பேசிக் டான்சர்ன்றதால அது வருதோ என்னவோ. ஒரு விஷயம் இருக்கு, இப்போ டான்சருக்கு வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வெஸ்டர்ன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறப்ப நாங்கள் வெஸ்டர்ன் ஆடுவோம். அதே புடவை கட்டுறப்ப அப்படியே இறங்கி தெரு அப்படியே குத்து போடுவோம். ஸோ 2 விஷயம் எங்கள் பாடி லாங்குவேஜில் வந்துடும். டான்ஸ் இப்படி ஃபோக்குனா ஃபோக்கு, வெஸ்டர்னா வெஸ்டர்ன். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் டான்ஸராக எனக்குள்ளே இருக்கிறதாலேயோ ஒரு வெஸ்டர்ன் கேரக்டர், இது வந்து ஒரு மாடர்னா அந்த மாடர்னுக்கான அந்த லுக், ஒரு அந்த அந்த லுக்கே, அந்த நடக்கிறது உட்கார்றதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாடர்ன் அந்த லுக்கு. ஸோ இது கிராமம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குத்து இப்படி வந்துருதுல்ல. ஸோ அந்த டான்ஸ் தெரியும் அப்படின்றதாலையும் என்னவோ பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு நான் ஆனா அது நினைக்கிறேன். ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்ட்ரீம்ஸ். ஆமா, இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆமா, ஆப்போசிட் ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நான் விஷயமாவே லுக்ஸ் கூட இருக்கும். மாத்திருப்பேன். இது கொண்டனா அது ஃபுல்லா ட்ரிபிள் டாங் பண்ணி ஃப்ரீ ஹேர் விட்டு ஆமா, ஸோ இப்படி தெரியணும் அப்படின்றக்கா இது பண்ணுது. ஐ திங்க் கான்வர்சேஷன் வந்து இன்னைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். நீங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க. பட் ஒரு ஸ்கிராச்ல இருந்து இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கங்கிற எல்லா விஷயமே நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிருந்தோம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஹோப் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. மச்.